सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ज्ञानामृतेन प्रकृत्य कृतकृत्यस्य योगिनः नैवास्ति किञ्चित् कर्तव्यम् अस्ति चेत् न कर्तव्यम्। ஒரு டிஸ்கஷன் நடந்தது. என்ன விஷயம்னா, வித்வத் சன்னியாசத்தை பற்றி விவிதிஷா சன்னியாசத்தில் இருக்கிற மாதிரி வித்வத் சன்னியாசத்திலும் ஏதாவது அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா? சந்தேகத்துக்கு என்ன காரணம்னா, விவிதிஷா சன்னியாசத்துல அனுஷ்டானங்கள் இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கர்த்திருவ புத்தி இருக்கிறதுனால விவிதிஷா சன்னியாசம் தத்துவஞானத்துக்காக சன்னியாசம் வாங்கிக்கும் பொழுது அவரை உத்தேசித்து விதி வாக்கியங்களுக்கு பிரவர்த்தி இருக்கு. இதனால அது மூலமா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் விதி நிஷேதங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வித்வத் சன்னியாசின்னு அப்படி இல்லையே, தத்துவஞானம் வந்துட்டு இருக்கிறதுனால விதி நிஷேதங்களுக்கு எல்லாம் பிரவர்த்தி இருக்காது. அப்போ வித்வத் சன்னியாசத்துல ஏதாவது அனுஷ்டானங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எந்த விதமான அனுஷ்டானங்களும் இல்லாமல் அப்படியே விட்டு போக வேண்டியதான். அப்படி வச்சுக்கணுமா? இல்லைன்னா ஏதாவது அனுஷ்டானங்கள் இருக்காது இருக்கான்னு கேட்கறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த வாக்கியம் அப்படி தெரியுது. அசௌஸ்வ புத்திர மித்திர கலமித்திர பாந்தவாதின் சிகாயஜோபவீதே சுவாத்தியாயந்த சர்வகர்மாணி சன்னியசியா சல்யசியா சொல்லி அதுக்கப்புறம் பிரம்மாண்டம் ஹித்வா கௌபீனம் தண்டம் ஆச்சாதனம் ஸ்வசரீர உபோகார்த்தாய லோகத்து உபகாரார்த்தாய பரிகிரகே இருக்கு. ஒரு விதி இருக்கிற மாதிரி தெரியுது. கௌபீனம் தண்டம் ஆச்சாதனம் இதெல்லாம் வச்சிருக்கோம் சுதி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விதி அனுசரித்து நடக்க வேண்டியதா இருக்கா இல்லையா இருக்கா ஒரு சந்தேகம். அப்போ முதல் சொல்றார், தத்துவதா கர்த்தத்வாதி ராஜித்யேன விதி நிஷேதையோ அங்கீகாரா, எந்த விதியும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா கர்த்தத்துவம் இல்லாமல் இருக்கிறதுனால விதி நிஷேதங்கள் ஒன்றும் இருக்க முடியாது. விதியா கௌபீன தண்டாதி ஆசிரம லிங்க விதான ஸ்ரவணா, எந்த விதமான நியமங்களும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்ருதி வாக்கியத்தில் நியமம் தெரியவில்லை. கௌபீனம் தண்டம் ஆச்சாதனம் ஸ்ரீகத்தியாக இருக்கு. அப்ப நியமம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றாரு, நைஷரோஷா பிரதிபத்தி கர்மாவுக்கு உபய ரூபத்துவத்தை பிரதிபத்தி கர்மாவுக்கு மீமாம்சம் வரப்போகுது. பிரதிபத்தி கர்மா சொல்ற மாதிரி ரெண்டு விதமாக கூட வச்சுக்கலாம். நியமங்கள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம், வேற நியமங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, பிரதிபத்தி கர்மவக ததாஹி ஜோதிஷ்டோமே தீட்சிதஸ்ய தீக்ஷாங்க நியமான் அனுஷ்டான காலே கண்டூரிதம் ஹஸ்தம் பிரதிஷித்ய கிருஷ்ணவிஷாணா விதிதா யத் ஹஸ்தேன கண்டூரியேத வாமானம் பாவுகா பிரஜா ஸ்யுஹு யத் மரியேத தத்னம் பாவுகா இதி கிருஷ்ணவிஷாணயா கண்டூரியதே இதி ச தஸ்யாஸ்ய கிருஷ்ணவிஷாணாயா சமாசோ நோமு பிரயோஜனாபாவாத் ஓடும் அசக்கியத்வாத் தியாக ஸ்வதேவ பிராப்தः தந்த தியாக பிரகாரம் வேதோ விததாதி நீதாசு தட்சிணாச சாத்வாலே கிருஷ்ணவிஷாணாம் பிராப்யதி இது கவிதம் பிரதிபத்தி கர்ம லௌகிகம் வைதிகம் சேர்த்து உபயோகம் ஏவம் வித்வத் சன்னியாசோக்கு உபயோகா. அப்படி வருது. என்ன விஷயம்னா, பிரதிபத்தி விதின்னு ஒன்று இருக்கு. அது நியமம்னு கூட சொல்லலாம். நியமம் ஒரு சரியான நியமம் இல்லை, அப்படின்னா ஒரு நியமம் போல மாதிரி இருக்கு. ரெண்டு விதமாக கூட சொல்லலாம். அது என்னன்னா, இதுல சொல்ற உதாரணத்தோட இன்னும் நமக்கு பரிசிலமான உதாரணம் சொல்றேன். இப்போ பிரதிபத்தி கர்மானா ஒரு திரவியம் அத ஒரு கர்மத்துக்காக உபயோகப்படுத்தி இருக்கு. அந்த கர்மத்துல எந்த ஒரு உபயோகம் இருக்கோ அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் அந்த திரவியத்துக்கு உபயுக்த சம்ஸ்காரம் சொல்லுது. உபயுக்த சம்ஸ்காரம் உபயோகத்துக்கு அப்புறம் அதுக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு உபயுக்த சம்ஸ்காரம். இப்ப நம்ம சிராதத்துல பிண்ட பிரதானம் பண்றது இல்லையா,
இது இது ஸ்ராதத்தினுடைய திரவியம். அது ஸ்ராதம்னா பிது தேவதாகமான கர்மம். பிதா தான் தேவதா, பிதா தான் இறந்து போயிருக்கிறோம். அர்த்தம் அவரை தேவதா ரூபமாக வச்சுங்க அவரை உத்தேசிச்சு அந்த பிண்ட பிரதானத்தை பண்றது. இந்த இது இருக்க, இந்த அன்னம் இருக்க, இந்த பிண்டம் சொல்ற அன்னம், அது வேலை முடிஞ்ச அப்புறம் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்றது? எங்கேயாவது எப்படியும் போடுறது கிடையாது இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு தனி ஒரு அனுஷ்டானம் இருக்கு இல்லையா? அப்படியே சுவாவோ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போடுறது இல்லை, குப்பாடு கொண்டு போடுறது இல்லை. இன்னும் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய யோசனை தான் கர்மத்துக்கு அங்கமா வச்சிருக்கக்கூடியது கர்மத்துக்கு உபயோகம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தூக்கி போடாத கூடாது, எங்கேயாவது போடக்கூடாது ஒரு நியமம் இருக்குங்க. அதுவும் விட்டுணும். இன்னும் பகவத் விக்கிரகத்துல மாலை போடுறது, புஷ்ப மாலை போடுறது, அது இன்னைக்கு போட்ட மாலையெல்லாம் நாளைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அது நிர்மாலியமா வெளியில் போடுறது இல்லையா? அது அப்படியே மனித பிரதேசத்தில் போடக்கூடாது. அது பகவத் விக்கிரகத்துல இருந்ததுனால அதுக்கு ஒரு மகாத்மா புத்தியோட நம்ம பிரசாதமா வச்சுக்கணும் இல்லையா? இதுக்கெல்லாம் உபயுக்த சம்ஸ்காரம் பேரு. ஏன்னா அந்த திரவியத்தினுடைய பூஜாங்கத்துவம் என்ற ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. பூஜைக்கு அது அங்கமாக இருந்தது, அந்த அங்கத்துவம் என்றது இப்ப போயிடுது. ஏன்னா 2வது நாள் அந்த மாலையை உபயோகப்படுத்த முடியாது. அந்த விக்கிரகத்துல அந்த மாலையை போட முடியாது, இன்னொரு வேற மாலை போடணும். அப்ப இந்த மாலையை எடுத்து எதாவது வந்து அப்படியே தூக்கி போடுறது கிடையாது, ஆதரமா அது வச்சுக்கிறது உண்டு இல்லையா? இதுக்கெல்லாம் பிரதிபத்தி கர்மான பேரு. பிரதிபத்தின்னா அது உபயுக்த சம்ஸ்காரம், உபயுக்தமான திரவியத்திற்கு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். இந்த மாதிரி இதெல்லாம் பலவிதமான உபயுக்த சம்ஸ்காரங்கள் இருக்கு. இப்போ அந்த வரைக்கும் வச்சுக்க வேண்டியதில்லை. இந்த நம்மளுடைய ஔபதேசிக சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? புரியுதா? இறந்து போனப்புறம் சரீரத்தை சம்ஸ்காரம் பண்றது, சிதையை வச்சிருந்த தாகம் பண்றது இருக்கு இல்லையா? இது ஒரு பிரதிபத்தி கர்மா. வச்சுக்க முடியாது, அவன் வச்சுக்க முடியாது. ஆனா வச்சுக்க முடியாதுன்னா எப்படியாவது இருக்கட்டும். அப்படியே அமிர்த விசாதார பிரகாரம் அப்படியே எலக்ட்ரிக்கல் இது இருக்கு இல்லையா, ஸ்மசானம், அங்கே போய் தாகம் பண்றது இல்லை, இருக்க தனியாக அனுஷ்டானம் வச்சிருக்கு. இப்போ அது எப்படின்னா அதனுடைய சாஸ்திரியமான கர்மசாஸ்திரப்படி அதனுடைய உபயோகம் எப்படி சொல்றதுன்னா, அது விகிதமா இருக்கிறதுனால அப்படி பண்ணணும். பண்ணாம போயிடுச்சுன்னா என்ன வருது? இப்போ இந்த சரீரத்தில் இருந்து பண்ணா எப்படியெல்லாம் புண்ணியகர்மாக பண்ணியிருக்கோ, இந்த புண்ணியகர்மாவுடைய பலத்திக்க இந்த ஒரு சம்ஸ்காரம் கிடைச்சி பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் தெரியாது. அப்பதான் இதுக்கு பலத்திற்கு அப்படி இருக்கு. இது ஆஹிதாக்னியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவருக்கு விசேஷமான சம்ஸ்காரம் இருக்கு. ஆஹிதாக்னியும் அக்னிகள் தகந்தி யஜ்ய பாத்திரைக்காக இருக்கு. ஆஹிதாக்னிக்கு அக்னியாதானங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணவர் யாஜிகள் எல்லாம் இறந்து போயிருக்குன்னா அவளுக்கு ஒரு தனி சம்ஸ்காரம். அந்த யஜ்ய பாத்திரங்கள் அவ உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய யஜ்ய பாத்திரங்கள் எல்லாம் அந்த போடும், அந்த சிதையை வச்சுக்கணும். சன்னியாசிகளுக்கு இன்னும் பிரகாரம் சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொரு ஆசிரமத்தில் அந்தந்த விற்பியோடு இருந்த வாழ்க்கை பலவிதமான சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு சம்ஸ்காரம் வந்து பிரதிபத்தி கர்மா. எதனுடைய பிரதிபத்தினா உபயுக்த திரவியத்தினுடைய சம்ஸ்காரம் தானே பிரதிபத்தி. முன்னாடி உதாரணம் மனசில் வச்சுக்காங்க. உபயுக்தமான திரவியத்தினுடைய சம்ஸ்காரம் உபயோகம் ஆன பிறகு எந்த உபயோகம் அதனால இருந்ததோ அந்த உபயோகம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த திரவியத்துக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் உபயுக்த சம்ஸ்காரம். உபயுக்தம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, உபயோகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்துக்கு பிரதிபத்தி கர்மான பேரு. இப்ப மாலாவுதாரணம் சொன்னேன் இல்லையா? அந்த விக்கிரகத்துல போறதுதான் பூஜாங்கத்தில் இருக்கு. அந்த பூஜாங்கத்துவம் என்றது முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் உபயோகப்படுத்தவில்லை. அந்த உபயுக்தமான மாலையை அப்படியே தூக்கி போடுறதா இருந்தா அந்த முன்னாடி பண்ண பூஜையினுடைய பூர்ணமான பலன் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த சரீரம் வந்த ஒரு திரவியம், இந்த சரீரம் தர்மானுஷ்டானத்துக்கு உபயோகப்படுத்தி இருக்கும்.
பலவிதமான தர்மங்கள் இந்த சரீரத்தினால பண்ணியிருக்கோம். அது இந்த சரீரம் தர்மானுஷ்டானத்துக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறதுனால பிராணங்கள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தர்மானுஷ்டானம் முடியாது. பிராணம் இருக்க வரைக்கும் தர்மானுஷ்டானம். பிராணம் போயிருப்பதால் இப்ப தர்மானுஷ்டானத்துக்காக இந்த வரைக்கும் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சரீரம் என்ற திரவியம் உபயுக்தமாச்சு இல்லையா? உபயுக்தமாச்சு. அந்த திரவியத்தினால இன்னும் உபயோகம் இல்லை. அந்த திரவியத்தினுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கு. தர்மசாஸ்திர விதி இருக்கு. அந்த தர்மசாஸ்திர விதியோட பண்றதால் தான் இந்த சரீரத்தினால நிர்வகிக்கப்பட்ட அந்த தர்மம் புண்ணியங்களுடைய பூர்ணமா சித்திக்கும். இல்லைன்னா பூர்ணமா சித்திக்காது. இதுக்கு இன்னொரு இது சொல்றேன். இப்போ பலவிதமான விசுவாசங்கள் ரிலீஜியஸ் ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது பல பேர் கிரிட்டிசைஸ் பண்றது, பல பேர் அதுக்கு ஏதோ பதில் கொடுக்கறது, பல விதமா இருக்கும். அது சயின்டிபிக் பதில் சொல்லுவான், அது தர்மசாஸ்திர அபிப்பிராயத்தில் ஒரு பதில் இருக்கும். சயின்டிபிக் பதில்னா அது தேவையில்லை, தேவையில்லாத ரிலீஜியஸ்னா தர்மசாஸ்திரம் தான் பிரமாணம். சயின்டிபிக்கா ஒன்றும் நிரூபணம் பண்றதுக்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் அதுதான் சொல்ல வரேன். இப்போ நேத்திர தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நேத்திர தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கிட்னி தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இன்னும் சரீர அங்கங்கள் அவயவங்கள் இருக்கு, இதெல்லாம் டொனேஷன் பண்ணக்கூடாதா பண்ணலாமா கேட்டா லௌகிகமா சொல்லும்போது அதுல எந்த விதமான தகராறும் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தருக்கு உபயோகப்படுறதா இருக்கா? உபயோகப்படுத்துமே, அதுதான் யோசிக்கிறேன். அதனால இதுல சயின்டிபிக்கா ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்டிபிக்கா லௌகிகமா பார்த்தால் அது தாராளமா தானம் பண்ணுங்க. இனிமே வச்சுல உபயோகம் நமக்கு உபயோகம் இல்லை, இன்னொருத்தருக்கு உபயோகப்படுறதா இருந்தா உபயோகப்படுத்தும் அப்படி யோசிக்கலாம். இது ஒரு பக்கம். ஆனால் தர்மசாஸ்திர டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு அந்த பதில் வேணும்னால் அதுக்கு இந்த பதில் இல்லை, கொடுக்கவே கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன காரணம் கேட்டா, என்ன காரணம்? தர்மசாஸ்திரத்தினுடைய திருஷ்டி என்ன கவனிக்க முடியாது. அந்த தர்மசாஸ்திரத்தினுடைய திருஷ்டி என்னன்னால் இந்த பிரதிபத்தி கர்மா இருக்கு, இந்த சம்ஸ்காரம் சவதாகம் என்ற ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. இந்த சவதாகம் என்ற கர்மாவுக்கு ஹவித்து என்ன? இந்த சரீரம் தான் ஹவித்து, தெரியும் இல்லையா? இந்த சரீரம் தானே அது ஹவித்து, இந்த சரீரம் தானே ஹோம திரவியம். இந்த சரீரத்திலேயே திரவியமா வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு ஹோமம், அது புரிஞ்சிட வேண்டிய விஷயம். இந்த சரீரத்தையே திரவியமா வச்சிருந்து பண்ணக்கூடிய ஒரு ஹோமம். இந்த திரவியம் சர்வாங்க சகிதமா இருந்தால் தான் அந்த ஹோமம் பூர்ணமா இருக்கும். புரியுதா? அந்த ஹோமத்துல இது என்ன வருது? வைகுண்யம் வரும். சாஸ்திரிய பாஷை சொன்னா வைகுண்யம். வைகுண்யம் என்ன அர்த்தம்? அது கம்ப்ளீட் ஆகும், அது சரியா இருக்காது. அந்த ஹோமத்துல திரவியங்கள் குறைஞ்சு போயிடும். ஏன்னா எந்த திரவியம் எப்படி அந்த மரண சமயத்துல அந்த சரீரம் என்ற திரவியம் எப்படி இருக்கோ அப்படி ஹோமம் பண்ணணும் விதி. அப்படியே அந்த சவதாகம் பண்ணும்போது அந்த அக்னிய ஹோமம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம். அதுல நீங்க கண் எடுத்து கிட்னி எடுத்ததெல்லாம் எடுத்துட்டு அவசியமான எதிர்கொண்டு தூக்கி போட்டால் அது அந்த ஹோமம் சரியா இருக்காது. இல்லை இது இப்போ சூசைட் பண்ற அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கும் இல்லையா? அங்க லோகம் வந்தது அப்படின்னா அப்படி இருக்கட்டும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த எப்படி அந்த பிராணம் போகும்பொழுது அந்த திரவியம் சரீரம் என்ற திரவியம் எப்படி இருக்கோ அப்படி ஹோமம் பண்ணணும்னு இது இருக்கு. நாம எல்லாமே உடனே பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு வேற விகாரங்கள் வரக்கூடாது. அப்படி ஒரு ஹோமம் பண்ணணும். அப்பதான் அது அந்த கடைசியில் பண்ணக்கூடிய அந்த சம்ஸ்காரம்ன்றது அப்பதான் பூர்ணமாயிடும். அப்பதான் அது சரியான பிரதிபத்தி அனுஷ்டிதமாக போயிடும். இல்லைன்னா அந்த பிரதிபத்தி கர்மா தான் இல்லை. நான் சொன்ன மாதிரி பார்த்தா பிரதிபத்தி கர்மா, அந்த பிரதிபத்தி கர்மா சரியா இருக்காது. இது தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கம். அது தர்மசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். வேற விதமா லௌகிக யுக்தினா வேற விதம் நமக்கு தெரியாது. சரி இருக்கட்டும். இப்போ பிரதிபத்தி கர்மான ஒரு புரியறதுக்காக சொன்னேன். இங்க இவர் உதாரணம் பண்ணக்கூடிய இடம் யோகிஸ்தோமத்துல கிருஷ்ண விஷாமையா கண்டூரிலே இருக்கு. ஆஹிதாத்மியா இருக்க தீட்சை ஸ்வீகரிக்க அப்புறம் எஜமானன் இருக்கு இல்லையா? எஜமானனுக்கு தீட்சை ஆனப்புறம் முதல்ல தீட்சை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோமாகுதி வர வரைக்கும் கண்டூயனா தெரியுமா? இச்சி விரோதிகள் பண்றது இல்லையா? இது கண்டூயன். இது நகத்தால பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி பண்ணணும்னா கிருஷ்ண விஷாமையா கண்டூயிலே மான் கொண்டு
ஒரு சின்ன மான் கொம்பை இப்படி கட்டி வச்சிருக்கும். அதனால அது இப்படி நீங்க பார்த்தா நோயாளிகள் போய் பார்த்தா தெரியும், இப்படி ஒரு கயிறு போட்டு இப்படி இருக்கும். மான் கொம்பு ஒரு சின்ன இவ்வளவுதான் இருக்கும். ஒரு மான் கொம்பு இவ்வளவு சின்ன ஒரு கொம்பு இப்படிதான் எவ்வளவுதான் இருக்கும். அதை கட்டி வைக்கிறது கையில ஒரு இதனால கட்டி வைக்கிறது, கயிறு எடுத்து கட்டி வைக்கிறது. அவசியம் வரும்போது இப்படி எடுத்து பண்ணலாம். இப்படி ஒரு விதி இருக்கட்டும். இங்க என்ன உபயோகம்னா, இதை எந்த வரைக்கும் வச்சுக்கணும்னா நீதாசு தட்சிணாசு கிருஷ்ண விஷானம் சாத்வாலே பிராப்தின்னு இருக்கு. சாத்வாலம் ஒரு இடம், சாத்வாலம்னா வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு இடம் இருக்கு எஜ்ஜாலையில, அங்க போய் தூக்கி போடணும்னு இருக்கு. இப்போ நீதாசு தட்சிணாசு, தட்சிணைக்கு அப்புறம் தட்சிணை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வச்சுக்க வேண்டியது இல்லை இருக்கு. இது எதுக்காக உதாரணம் கொடுக்குறாரு, இது பிரதிபத்தி கர்மா. இந்த கிருஷ்ண விஷானம் இருக்கு, இது சொல்லியதுக்காக எங்க வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறது. இது இப்போ நான் தானம் தட்சிணா தானத்துக்கு அப்புறம் தேவையில்லைன்னு புதிய சொல்லுது. ஏன் அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி வாக்கியம் இருக்கு, அது வச்சு சொல்லுது. நீதாசு தட்சிணாசும் தட்சிணை முடிஞ்சு போச்சுனால் கிருஷ்ண விஷானம் சாத்வாலே பிராப்தி கொண்டு போய் தூக்கி போடுறது. இந்த கிருஷ்ண விஷானை எடுத்து சாத்வாசு தூக்கி போடலாம் இருக்கு. சரி, அப்ப அதுக்கப்புறம் இது இப்படி கண்டுவீனம் பண்றதுன்னா என்ன பண்றது, தாராளமா கையால பண்ணலாம். இப்படி இருக்கு. இந்த கிருஷ்ண விஷானையே சாத்வாரத்துல கொண்டு போய் போடுறது இல்லையா, இது பிரதிபத்தி கர்மா. ஒரு உதாரணம், இந்த திரவியம் என்றது அங்க உபயோகப்படுத்தி இருக்கு இல்லையா, அதனுடைய உபயோகம் எந்த வரைக்கும் இருக்கு, தட்சிணா கொடுத்த வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லை, அதுதான் தூக்கி போடுவோம். இது அது அப்ப தூக்கி போடுறது எப்படின்னா எங்கேயாவது போடக்கூடாது, சாத்வாலே பிராப்தி, வேற எங்கேயும் போடக்கூடாது, அங்கேதான் போடணும் இருக்கு. அது அங்க போடணும், அது ஒரு நிர்பந்தப்படுத்தி இருக்கு. அப்படி ஒரு நியமம். இதுக்கு இப்போ பிரகிருதியில என்ன உபயோகம், வித்வத் சன்னியாசத்தை பற்றி சொல்லியிருக்கோம். வித்வத் சன்னியாசிக்கு சொல்ற நியமம் இந்த மாதிரி அது அவரே சொல்லுவார். நீதாசு தட்சிணாம் சாத்வாலே கிருஷ்ண விஷானம் பிராப்தி கதிதம் பிரதிபத்தி கர்மா லௌகிகம் வைதிகம் தேசி உபயரூபம். இது வைதிகமான பிரதிபத்தி கர்மாவுக்கு உதாரணம். லௌகிகமாகவும் பிரதிபத்தி கர்மா இருக்கு. இப்ப இந்த அபிப்பிராயம் புரியுதுன்னா பிரதிபத்தி கர்மா என்ன நமக்கு லௌகிகமாகவும் யோசிக்கலாம் இல்லையா, லௌகிகமாகவும் பிரதிபத்தி கர்மா இருக்கு. ஏவங்க வித்வத் சன்னியாசோ உபயரூபம் தத்துவவிதி கர்த்தத்துவத்தை அத்தியந்தாபாவ சங்கனியா. இதோட என்ன சம்பந்தம் அவரே சொல்லுவார். தத்துவத்துக்கு கர்த்தத்துவம் வரலாமான்னு கேட்டா கர்த்தத்துவமே இருக்காது, அப்படி இல்லை. இப்போ தத்துவத்தை எப்படி பண்ணணும், தத்துவத்தா இருக்கும் பொழுது அவர் தானே வித்வத் சன்னியாசத்தை கிரகிக்கிறவர். அவர் எப்படி கிரகிக்கணும்னா அந்த கௌபீனத்தையும் தண்டத்தையும் வச்சுக்கணும், கௌபீனத்தையும் தண்டத்தையும் வச்சுக்கணும். அப்படியே ஏன் நிர்பந்தப்படுத்த முடியாது, தத்துவத்தை தத்துவ பாவனையே அவருக்கு கிடையாது. அவரையே நீங்க எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும், கௌபீனம் வச்சுக்கணும் தண்டம் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது. அதுக்கு சொல்றார், அப்படி இல்லை. தத்துவவிதி கர்த்தத்துவத்தை அத்தியந்தாபாவன சங்கனியா, கர்த்தத்துவமே கிடையாது அப்படி நினைக்க வேண்டாம். தத்துவஞானம் வந்த உடனே அந்த கர்த்தத்துவம் என்ற ஒரு எண்ணமே சர்வதா போயிடும் அப்படி நினைக்க வேண்டாம். என்ன இதாத்மன்ய ஆரோக்கியத்தை கர்த்தத்துவத்திய வித்யா அபோதிதத்வேதி இச்சாயோபேத அந்தகரணோபாது விக்ரியா சகசிரயுக்தே ஸ்வதசித்தத்தை கர்த்தத்துவத்திய யாவத் நிர்தாவிதையா அனுபவிதத்துவா. அப்படின்னா இந்த தத்துவஞானத்தினால சைதன்யத்துக்கு நான் கர்த்தா என்ற எண்ணம் நமக்கு இருக்கு, ஜீவனுக்கு தத்துவஞானிக்கும் இருக்கலாம். ஆனா நான் கர்த்தான்னு நான் நினைக்கும் பொழுது அந்த கிரகத்தையும் ஆத்மஸ்வரூபத்தையும் வேற வேற தெரியாமல் முக்தனா இருந்து நான் கர்த்தா சொல்ற மாதிரி இந்த மாதிரி கர்த்தத்துவம் இருக்காது. இருந்தாலும் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய விகாரங்கள் அப்படியே இருக்கும். அது என்னுடைய விகாரம் என்றது நினைக்கிறது இல்லை. அந்த ஜீவன் தத்துவஞானி அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனசு என்றது செல்லுக்குள்ள இருக்குன்னா அதுல பல விகாரங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அது என்னுடைய நினைக்கிறது தான் பந்தம், என்னுடைய விகாரங்கள் நினைக்கிறது கிடையாது. அது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த விகாரங்கள் அப்படியே இருந்துட்டே இருக்கும், இருக்கட்டும், அவ்வளவுதான். சாட்சியா பார்க்கறது சொல்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தத்துவஞானிக்கும் வரலாம்.
அப்ப அந்த அந்த கரணம் எப்போ எத்தனை காலம் இருக்கோ யாவத் திரவிய பாவி. யாவத் திரவிய பாவினா தெரியுமா? சில திரவியங்களுடைய குணங்கள் அந்த திரவியம் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் அந்த குணம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கரணம் இருக்குன்னா அதுல பல விக்கிரிகள் வந்துட்டே இருக்கும். அதனால விக்ரியா சகசிரயுக்தே ஸ்வசித்தஸ்ய கர்த்தத்வஸ்ய யாவத் திரவிய பாவிதையா அனுபவிக்கலாம். ஞானாமிருதேன இத்தியாதி ஸ்மிருதி விரோதம். தத்துவஞானிக்கு கர்த்தத்துவம் இருக்குன்னா இந்த ஸ்மிருதிக்கு விரோதம் இருக்குன்னு கேள்வி. ஞானாமிருதேன கர்த்தஸ்ய கிருதகத்தியஸ்ய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அப்படியே நல்ல கர்த்தவியம் இருக்கு. தத்துவஞானம் வந்தவனுக்கு கர்த்தவியமே கிடையாது, கர்த்தவிய புத்தியே இருக்காது. இருக்குன்னா தத்துவத்து கிடையாது ஒரு ஸ்மிருதி. அது விரோதம் இருக்குமே கேட்டால் சொல்றது அத்தியவிஞானே விஸ்ராந்தி ரகிதஸ்ய கிருத்தியபாவேன விஸ்ராந்தி சம்பாதன லட்சண கர்த்தவிய தேசபாவேன கிருதகிருத்தியத்வாபாவா. இந்த ஸ்மிருதி வந்து கேவலம் தத்துவஞானியை உத்தேசிச்சு கிடையாது, ஜீவன் முக்தி அவஸ்தையும் தாண்டி இருக்கிறவனுக்கு அவரே உத்தேசிச்சு இந்த ஸ்மிருதி நிற்கிறது. அப்படின்னா இது பல தடவை சொல்லியிருக்கோம். தத்துவஞானம் அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஜீவன் முக்தி அவஸ்தையில் நீ வரணும். தத்துவஞானத்தினால மட்டும் கிருதகிருத்தியத கிடையாது. தத்துவஞானத்தினால மட்டும் கிருதகிருத்தியத கிடையாது. ஏன்னா விக்ஷேபங்களுக்கு அந்த அந்த கிரமத்தில் இருக்கக்கூடிய பரிணாமங்கள் அப்படியே இருந்து இருக்கலாம் என்றதுனால அது நான் சாட்சியாக பார்த்துட்டு இருந்தாலும் அந்த கிரமத்தில் விக்ஷேபம் இருக்கு, அந்த விக்ஷேபமும் இல்லாம இருக்கு. அதுக்காக ஜீவன் முக்தி அவஸ்தைக்கு வரணும். அதுக்காக என்ன ஜீவன் முக்தி அபியாசம், ஜீவன் முக்தி அபியாசோக்கு அபேட்சிதான பல தடவை சொல்லியிருக்கு. அதனால கேவலம் தத்துவஞானத்தினால கிருதகிருத்தியதை இல்லை. அந்த ஸ்மிருதி வந்து ஜீவன் முக்தியை உத்தேசிச்சு இருக்கு. நான் தத்துவவிரோதி வித்யங்கீகாரை பற்றி தேன அபூர்வேன தேகாந்தரம் ஆரம்பியதா. சரி, இப்போ இத கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்தது? தத்துவஞானிக்கு கர்த்தத்துவம் நான் கர்த்தா என்ற எண்ணம் இல்லாத கூட அந்த கிரமத்துல அந்த விகாரங்கள் இருக்கும். அது வச்சுட்டு இந்த விதி நிஷேதங்கள் எல்லாம் இருக்கலாம், அதுதான் சொல்லியாரு. ஆனா தத்துவஞானியோ கௌபீனோ கந்தவும் ஆச்சாத்தியம் அவரை உத்தேச நியமம் எப்படி வருதுன்னு கேட்டால் இது பிரதிபத்தி கர்மாவா இருக்கலாம். என்ன அபிப்பிராயம்? தத்துவஞானம் வந்து இந்த சரீரத்தினால சம்பாதிச்சிருக்கக்கூடிய தத்துவஞானம் இந்த சரீரத்தினால அபியாசம் பண்ணி சிரவணமான நித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி அப்புறம் தானே தத்துவஞானம் வந்தது. இப்ப இந்த சரீரம் எதுக்காக வந்ததா? இந்த வரைக்கும் இந்த தத்துவஞானம் கிடைக்கிறதுக்கு தான், இந்த தத்துவஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சரீரம் நின்றது. இந்த வரைக்கும் தத்துவஞானம் வந்தது. இனிமே இந்த சரீரத்தினால ஏதாவது போகமோ ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை. அதனால விதிநிஷேதங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்லுது பூர்வபட்சம். அதுக்கு இவர் பதில் கொடுக்குறாரு. அப்படி இல்லை, தத்துவஞானம் வந்தப்புறம் கூட ஜீவன் முக்தி அவசியம் இருக்கு, அதுக்காக வரணும். அத்தியந்தம் கிருதகத்தை தான் சொல்ல முடியாது. அப்ப அவரே உத்தேசித்த சில நியமங்கள் எல்லாம் வரலாம். இந்த நியமங்கள் வந்து பிரதிபத்தி கர்ம மாதிரி வச்சுக்கலாம். பிரதிபத்தி கர்ம மாதிரினால் இந்த சரீரத்தினால இனிமே பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைன்னா போகங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால இனிமே கிரகத்துல நின்று உபயோகம் ஒன்றும் இல்லை, வெளியில் வரணும். கிரகத்துல புத்தமித்திராதிகளோட சேர்ந்த சௌக்கியம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இனிமே அவகாசம் இல்லை, அப்படின்னா உபயோகம் இல்லை. அதனால விட்டு வெளியில் வரலாம். வெளியில் வரும்போது எப்படி இப்படி சொல்றது அவ்வளவுதான். அந்த உதாரணம் பாருங்க, அந்த தட்சிணா கொடுக்கிற வரைக்கும் சோமயாகத்துல கிருஷ்ணவிஷானையை எடுத்துட்டு கண்டுவீனம் பண்ணணும். கண்டுவீனம் பண்றதா எப்படி பண்ணணும்? அதுக்கப்புறம் கிருஷ்ணவிஷானம் சாத்வாலே பிராப்தி. இது எப்படி இருக்கோ, இந்த சாத்வாலே பிராப்தி என்ற நியமம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நியமம் அவ்வளவுதான். யுகம் விட்டு வரதா இருந்தால் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நியமம் வர்றதுக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது. அதுதான் சொல்றாரு. தத்துவவிதோகி வித்யங்கீகாரேசி தேன அபூர்வேன தேகாந்தரம் ஆரம்பியதா. ஒரு விதி இருந்தால் விதி மூலமா எது பண்றதா இருந்தாலும் அதில் இருந்து ஒரு அபூர்வம் வரும். இது சித்தாந்தம், கர்ம சித்தாந்தங்கள். கர்மாக்களுடைய சித்தாந்தம் எந்த கர்மாவா இருந்தாலும் விதி மூலமா ஏதாவது விதியில் எப்படி விதி இருக்கு, அதனால நான் இப்படி பண்றேன் என்ற புத்தியோட வைதிகமான ஒரு கர்மா வேத விகிதங்கள் புரிந்து பண்றதா இருந்தால் அதில் இருந்து ஒரு அபூர்வம் வரும். அபூர்வம்னா என்ன? புண்ணியம் அர்த்தம்.
நிஷித்தம் பண்ணா பாபம் இருக்கும். புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் சேர்ந்து இந்த அபூர்வம்னு பேர். அபூர்வம் கர்மாவிலிருந்து அபூர்வம் வருது. அபூர்வம்னா ஒரு புண்ணியம் அர்த்தம். இப்போ ஜீவன் தத்துவஞானி அந்த வரைக்கும் இருந்த புண்ணியங்கள் எல்லாம் தத்துவஞானத்தினாலே போயிடுது. இனிமே இவருக்கு சொர்க்கலோக பிராப்தியும் கிடையாது. ஏன்னா சொர்க்கலோக பிராப்தியை கொடுக்கக்கூடிய புண்ணியமோ வேற ஏதாவது நரகலோக பிராப்தியை கொடுக்கக்கூடிய பாபமோ இந்த பூமியில ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது புண்ணிய பாபங்களோ ஒண்ணுமே பாக்கி கிடையாது. ஏன் கிடையாது? தத்துவ ஞானத்தினால எல்லாமே போயிடுது. அதனால இனிமே சரீரம் இவருக்கு இருக்காது. அதனால முக்தின்னு சொல்லலாம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி தத்துவ ஞானத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிரகத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது இப்படி நியமபூர்வமா வரணும். ஒரு விதி இது ஒரு உண்மையான விதியை சொல்லும் பொழுது சொல்றதா இருந்தால் அந்த விதி மூலமா யாரோ ஒருத்தர் பண்றதா இருந்தால் அதுல இருந்து ஒரு புண்ணியம் வரும்னு சொல்லணும். அதுல இருந்து ஒரு அபூர்வம் வரும்னு சொல்லணும். சொல்லிதான் இல்லைன்னா அந்த கர்ம சித்தாந்தம் சரியா இருக்காது. விதி மூலமா எது பண்ணாலும் அபூர்வம் வரும். அதுதான் வரும் சொன்னா என்ன வரும்? இந்த அபூர்வத்தினால இன்னொரு தேசம் வரலாமே. வேற விதமான இது வரைக்கும் பண்ண அனுஷ்டானத்தினால எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் போயிடுது. ஒரே அடி ஞானத்தினால போயிடுது. ஆனா இப்போ இந்த வைதுஷ்யத்துக்கு அப்புறம் தத்துவஞானம் வந்த அப்புறம் பண்ணக்கூடிய இந்த விதி மூலமா ஏதாவது பண்றதா இருந்தா விதி மூலமா பிரவൃத்தி இல்லைன்னு சொன்னா ரைட். விதி மூலமா பிரவൃத்தி இருக்குன்னு சொன்னா ஒத்துந்தான் பண்ணணும். அதுக்குதான் கேள்வி வந்து நம்ம ஆகாமி கர்மா சாதாரணமா என்ன சொல்லுவோம்? ஆகாமி கர்மா என்றது இவருக்கு கிடையவே கிடையாது. ஆனா பிரசித்தமான சித்தாந்தம். என்ன காரணம்? ஆகாமி கர்மா ஏதாவது இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி அஸ்லேஷ விநாசோ கததிகமேது உத்தரபூர்வாதையோ அஸ்லேஷ விநாசோ சூத்திரமே இருக்கு. கததிகமே பிரம்மாவகமே அதிகமே சதி பிரம்மஜானே சதி பிரம்மஜானம் வந்தால் உத்தர பூர்வாதையோ முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் அஸ்லேஷ விநாசம் முன்னாடி இருந்ததெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் ஒட்டாது. அஸ்லேஷம் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த சித்தாந்தத்தை சரிப்படுத்த முடியாது. என்ன காரணம்? நீங்க சொல்ற மாதிரி அந்த சித்தாந்தம் எப்படி கொண்டு வருது? தத்துவஞானம் வந்தப்புறம் இவருக்கு கர்த்தத்துவ புத்தியே கிடையாது. கர்த்தத்துவ புத்தி இல்லாமல் இருக்கிறவால உத்தேசித்து விதி பிரவர்த்திக்காது. அதனால அவர் விதி மூலமா ஒன்றும் பண்ண மாட்டார். விதியே கிடையாது இல்லையா? விதியும் நிஷேதமும் இல்லை. அவருக்காக தனியோட விதியும் இல்லை, நிஷேதமும் இல்லை. அப்படி விதியும் நிஷேதமும் இல்லாம இருக்கிறதுனால புண்ணியமும் பாபமும் வராது. வந்தாலும் ஒட்டாதுன்னு சொல்றது இதுதான் சொல்லணும். ஆனால் அதில் அபூர்வம் வரணுமே. அந்த அபூர்வம் ஏன் ஒட்டாது? நனு தத்துவவிதோகி வித்தியங்கீகாரி ஏன அபூர்வேன தேகாந்தரம் ஆரம்பியதா? அந்த அபூர்வத்தினால இன்னொரு தேகம் ஏன் வரக்கூடாது? மைவம் பக்தி அபூர்வத்திய சித்த விஸ்ராந்தி பிரதிபந்த நிவாரண லட்சணத்திய திருஷ்டபலத்தை சம்பவிக்கிறது அதிர்ஷ்டபல கல்பனாயாக அந்நியாயத்துவா. ஒண்ணுமில்லை, இந்த அபூர்வம் இருக்கட்டும். இந்த அபூர்வம் இன்னொரு தேசத்தை கொடுக்காது. அந்த சரீரத்திலே இருக்க வேண்டிய ஏதாவது தனத்தை சம்பாதிச்சு அப்படி அமைந்தது அபூர்வம் இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு எப்போ வரும்? அந்த அபூர்வம் அங்கேயே நிற்கும். எந்தெந்த இந்த சரீரம் போனாலும் நிற்கும். இந்த சரீரம் விழுந்தப்பவும் கூட அந்த அபூர்வம் அங்கேயே நிற்கும். எந்தெந்த இன்னொரு சரீரத்தை கொடுக்கும் சொன்னா தானே தப்பு. அப்படி சொல்ல வேண்டாம். அந்த அபூர்வம் இந்த சரீரத்திலே தேவைப்படுற ஏதோ ஒரு திருஷ்டபலத்தை கொடுக்கட்டுமே. என்ன திருஷ்டபலம் இவருக்கு தேவைப்படுறது? சித்த விஸ்ராந்தி. அப்படின்னா ஜீவன் முக்தி. அது வரணும். தத்துவஞானத்துக்கு அப்புறம் ஜீவன் முக்தி வரணும் இல்லையா? அப்ப அந்த ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்கு இந்த அபூர்வம் நிற்கட்டுமே. அந்த அபூர்வத்துக்கு ஏதாவது ஒரு யூசேஜ் கொடுக்கணும். என்ன யூசேஜ்னா இன்னொரு சரீரத்தை கொடுக்கறதுக்கு நிற்க வேண்டாம். அந்த அபூர்வம் வரட்டும். அந்த அபூர்வம் வந்த அப்புறம் அந்த ஜீவன் முக்தியை கொடுக்கின்ற இங்கே அழியது. சொர்க்காதி அழைக்க பலத்தையோ சரீராந்தத்தையோ கொடுக்க வேண்டாம். அப்படின்னா இந்த கேள்வி பதில் வந்து சத்திய அபூர்வத்திய சித்த விசாந்தி பிரதிபந்த நிவாரண லட்சணத்திய திருஷ்டபலத்தை சம்பவே வந்தோம். அந்த ஜீவன் முக்திக்கு பிரதிபந்தகமா ஏதாவது ஒரு விருதம் இருந்தால் அந்த விருதத்தை நீக்கிறதுக்கு இந்த அபூர்வம் உபயோகப்படுத்த முடியும். அதனால அதுக்கு ஒரு உபயோகப்படுத்த
अन्यथा श्रवणादि विधिष्वपि ब्रह्मज्ञानोत्पत्ति प्रतिबंध निवारण रूपम दृष्टफलम उपेक्ष्य जन्मांतर हेतुत्व कल्पियता. இப்படிதான் சொல்லணும். என்ன காரணம் இல்லைனால் விவிதிஷா சன்னியாசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும் பாருங்க. விவிதிஷா சன்னியாசி அவர் கர்த்தృత్వ பாவனையோட தான் இருக்கார். ஆனால் தீவிரமான வைராக்கியம் வந்திருக்கு சம்சாரத்துல, தத்துவ ஞானம் வரல. இந்த அவர்கள் தானே விவிதிஷா சன்னியாசத்தை வாங்கிக்கிறது. இப்படி விவிதிஷா சன்னியாசத்தை வாங்கிச்சதும் அவர் என்ன பண்ணணும்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூணும் பண்ணணும். இது வேத விகிதம் இல்லையா? வேத விகிதம் தான். வேதத்தை எப்படி விதிச்சிருக்கு தெரிஞ்சிருந்தாலே அவர் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றார். அப்படி பண்ணும்பொழுது அதனால ஏதாவது புண்ணியம் வரும் இல்லையா அவர்கள்? அந்த புண்ணியத்தினால இன்னும் சரீராந்தர பிராப்தின்னு சொன்னால் எப்ப மோட்சம் ஒருத்தர் தத்துவ ஞானம் வரைய ஜீவன் முக்தி வந்துருக்கு. ஜீவன் முக்தினால இல்ல ஜீவன் முக்தியில விவிதிஷா சன்னியாசம் வந்துருக்கு. விவிதிஷா சன்னியாசத்தை கிரகிக்கப்புறம் சிரவணம் மன்னவும் வித்தியாசமும் பண்றாரு. அதுல ஏதாவது புண்ணியம் வரணுமோ இல்லையோ வரணும். அந்த புண்ணியத்தினால என்ன வரும்? இன்னொரு சரீரம் வரும். அந்த சரீரத்திலிருந்து என்ன பண்ணணும்? திருப்பி தான் பண்ணணும். சிரவணம் மன்னவும் வித்தியாசம் தான் பண்ணணும். அதுதான் கேட்கிறேன். இதுல இருந்து ஒரு புண்ணியம் வந்தால் அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? வித்வத் சன்னியாசியா போறதுக்கும் முடியலையே, வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அந்த புண்ணியத்தினால உத்கிருஷ்ட பலம் கிடைக்கணுமே. சொர்க்காதி லோகங்கள் கிடைக்கிறதா இருந்தால் திருப்பி சம்சாரம் தானே. சிரவண மன்ன வித்தியாசங்கள் மூணு விகிதமா இருக்கிறதுனால அதை அனுஷ்டானம் பண்ணும்பொழுது ஏதாவது புண்ணியம் கண்டிப்பா வரும். ஆனா அந்த புண்ணியத்தினுடைய உபயோகம் என்ன தெரியாது. சொர்க்காதிகள் கொடுக்கறதுக்கோ இன்னொரு சரீரத்தை கொடுக்கறதுக்கோ அந்த புண்ணியம் இல்லை. அதுக்காக அந்த புண்ணியம் வரல. அப்புறம் எதுக்காக வருது? சாட்சாத்கார பிரதிபந்தகமான துரிதத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அந்த புண்ணியம் உபயோகிக்கிறது. அப்போ இவர் எதுக்காக சிரவண வித்தியாசங்கள் பண்றாரோ அதுக்கு உபயோகமான ஒரு புண்ணியம் வருதா இருந்தா தானே அது சரியா இருக்கும். இல்லைன்னா விபரீதமா இருக்கும் இல்லையா? சிரவண மன்னாதிகள் பண்றதுனால வரக்கூடிய புண்ணிய சொர்க்கத்தை கொடுக்கறதா இருந்தால் அதுல இருந்தா வைராக்கியம் வந்தப்பறம் தான் இது பண்றது. அதுல இருந்தா அதெல்லாம் வேண்டாம், அதனால உபயோகம் இல்லைன்னு நினைச்சது தத்துவம் தெரிஞ்சப்பறம் தானே இதுக்காக வருது. திருப்பி அது வந்தா என்ன எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை. அதனால சிம்பிளான சமாதானம், புண்ணியம்னால எப்பொழுதும் லோகாந்தரத்தை கொடுக்கறதுக்கோ தேகாந்தரத்தை கொடுக்கறதுக்கோ மட்டும் இல்லை, இங்கேயும் உபயோகப்படுத்தலாமே. அதனால அப்படி வச்சுக்கணும் சொல்றாரு. அந்நதா சிரவணாதி விதிஷ்வபி பிரம்மஜானோத்பத்தி பிரதிபந்த நிராகரண ரூபம் திருஷ்டபலம் உபேட்சிய ஜன்மாந்தர ஹேதுத்துவம் கல்பியேதான். அங்கேயும் அந்த மாதிரி கல்பனம் வரலாம். வந்தால் என்ன வரும்? மோட்சமே இருக்காது. அந்த மாதிரி சரி வரும். அதனால அப்படி கல்பனை பண்ணக்கூடாது. வித்யங்கீகாரே தோஷாபாவ விவிதிஷு திவ வித்வானதி கிரகஸ்தோ நாந்தியமுக ஸ்ராத்த உபவாச ஜாகரணாதி விதி அனுசரித்தீவ சன்னியசே. முக்கியமான விஷயம். இது சன்னியாசம்னா அப்படியே விட்டு போக வேண்டியதுன்னு நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை. அவருக்கும் சில ரிலீஜியஸ் ஆதாரங்கள்லாம் இருக்கு, தெரியுது. தைரியமா இருக்கிறாங்க. வித்வத் சன்னியாசம்னா எப்படி இருக்கும்? வித்வானதி கிரகஸ்தா. வித்வத் சன்னியாசியும் கிரகஸ்தனா இருந்த தத்துவஞானம் வந்த பிறகு சன்னியாசத்தை வாங்கிக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கணும். ஸ்ராத்தாதிகம் நாந்திமுக ஸ்ராத்த உபவாச ஜாகரணாதி விதி. நாந்திமுக ஸ்ராத்தம், உபவாசம், ஜாகரணம், திவா ஜாகரணம், தூங்கக்கூடாது, இப்படி எல்லாம் பலவித நியமங்கள் இருக்கும் இல்லையா சன்னியாசத்துல. விவிதிஷா சன்னியாசத்துல எப்படி எல்லாம் நியமங்கள் இருக்கோ அந்த நியமங்கள் ஓரளவுக்கு இருக்கும் வருதுன்னு சொல்றது. ஜீவன் முக்தி அவஸ்தை வர வரையே அதுக்கப்புறம் நியமங்கள் கிடையாது. ரெண்டாவது தெரியும், ஜீவன் முக்திக்கு அப்புறம் எந்த வித நியமங்களும் இல்லை. தத்துவஞானம் வந்த உடனே எல்லா நியமங்களும் விட்டு போறதில்லை, கொஞ்சம் நியமங்கள் பார்த்துக்கல. ஜீவன் முக்தி அடைஞ்ச அப்புறம் நியமங்கள் கிடையாது. ஆமா, சன்னியாசம் வாங்கிக்கலாம். அதனால என்ன தெரியுது? வித்வத் சன்னியாசத்துக்கும் ஒரு அனுஷ்டானம் இருக்குன்னு இப்போ இவருடைய விவிதிஷா சன்னியாசத்துக்கு இருக்கு, சந்தேகமே இல்லை. வித்வத் சன்னியாசத்துக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே விட்டு போக வேண்டியதான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு தனி அனுஷ்டானம் இருக்குன்னு இவரே எதிராக. அதனால சொல்றேன், நாந்திமுக ஸ்ராத்த உபவாச ஜாகரணாதி விதி அனுசரித்தீவ சன்னியசே. அந்த விதியை அனுசரிச்சுதான் சன்னியாசம் இருக்கணும். எத்தனை ஸ்ராத்தாதிகம் உபதேசம். இப்போ வித்வத் சன்னியாச பிரகரணத்துல நாந்திமுக ஸ்ராத்தம்னு சொல்லி கேள்வி. அப்ப எப்படி அதெல்லாம் பண்ணணும் எப்படி தெரியுது கேட்ட அதுக்கு பதில் கொடுத்தா அதுல இருக்க எல்லாமே இருக்கு. அந்த விவிதிஷா சன்னியாசத்தை விதிக்கக்கூடிய பிரகரணத்துல
எல்லா அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வித்யுத் சன்னியாசம் சொல்ற பிரகடனத்துல உபனிஷத்துல சுதின்னு பார்த்தால் அனுஷ்டானங்கள் ஒன்றும் சொல்லலை. அப்போ அதெல்லாம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் கேட்டா அவர் எழுதுறார், எத்யபின உபதிஷ்டம் ததாபி அஸ்ய வித்யுத் சன்னியாசஸ்ய விவிதிஷா சன்னியாச விகிருதித்வா பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா இது நியாயேன ததீயாக தர்மா சர்வே சர்வே சத்திர பிராப்னுவந்தி இருக்கு. இது தெரியுமா? பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா இருக்கு. அது யாகங்களை பற்றி சொல்லும்போது மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்ற விஷயம். யாகங்கள் பிரகிருதி யாகங்கள் விகிருதி யாகங்கள் ரெண்டு விதமா இருக்கு. அநேக யாகங்கள் இருக்கு இல்லையா, ஜோதிஷம் தசகுணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுல பிரகிருதி யாகங்கள் விகிருதி யாகங்கள் ரெண்டா பிரிச்சிருக்கு. பிரகிருதி யாகங்கள் என்ன அர்த்தம்? எந்த ஒரு யாகத்தினுடைய பிரகடனத்துல அப்படின்னா அந்த யாகத்தினுடைய சுரூபத்தை பற்றி சொல்றதுக்காக வந்த கான்டெக்ட்ல வேதத்துல பண்ண வேண்டியது எல்லாம் விதிச்சிருக்கோம், அப்படியே வாக்கியம் மூலமா தெரியறதோ அது வந்து பிரகிருதி. ஆனால் சில இடத்துல வேதம் என்ன வேதத்துல எப்படி இருக்கும், ஒரு கர்மாவை விதிச்சிருக்கும், அது பண்ண சம்பிரதாயம் எப்படி சொல்ல மாட்டோம். எந்த ஒன்றும் எந்த உபதேசமும் இல்லை, கேவலம் அது ஒரு அந்த கர்மத்தினுடைய கர்ம விதி இருக்கும். பண்ண வேண்டியது எப்படி, அதனுடைய அங்கம் என்ன, பிரதானம் என்ன, ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அது எப்படி பண்றது? கேவலம் அதை அந்த கர்மத்தினுடைய பேர் தெரிஞ்சா உடனே பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அது எப்படி பண்றதுனால் ஒண்ணும் இல்லை, அந்த இடத்துல பிரகிருதி விகிருதி பாவம் இருக்கு. இது இந்த கர்மத்தினுடைய விதியை வச்சுட்டு அந்த எந்த கர்மா பிரகிருதி பிரகிருதினா என்ன, எந்த கான்டெக்ட்ல எல்லா சொரூபமும் பூர்ணமா உபதேசிக்கப்பட்டிருக்கோ அது பிரகிருதி. இப்ப சோமயாகம்னா பிரகிருதின்னு சொல்றோம், ஜோதிஷ்டமும் பிரகிருதி. அதுக்கு பல விகிருதிகள் இருக்கு. விகிருதி விகிருதினா அதுல அந்த கர்மாவை உபதேசித்து இருக்கிற பிரகடனத்துல அதனுடைய சொரூபம் பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், எது இதனுடைய பிரகிருதியோ அதுல எப்படி இருக்கு அப்படியே எடுத்து பார்க்கணும். இது பிரகிருதி விகிருதி. லௌகிகமா உதாரணம் சொல்லும்போது இப்போ வடை பண்றது எப்படின்னு ஒருத்தர் பிரதிபாதனம் பண்ணிக்கணும். வடை உளுந்துனால எப்படி பண்றது ஒரு பிரகடனம். உளுந்து உபயோகித்து எப்படி அந்த வடையை பண்றது ஒரு பிரகடனம். இப்படி இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு தானியத்தினால பண்றதா இருந்தா எப்படி, இப்போ அந்த பிரகடனம் முடிஞ்சு போச்சு, உளுந்து வடை பிரகடனம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு பிரகடனம் ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இன்னொரு தானியத்தை எடுத்து இப்படி பண்ணலாம் இருக்கும். இப்படி பண்ணலாம்னு சொன்னா அது எப்படி பண்றது? ஒன்றும் என்ன சொன்னோம் இல்லையே, எப்படி பண்றது கேட்டா என்ன சொல்றது சொல்லி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே எடுத்து பண்ண வேண்டியதுதான். அந்த முக்கியமான தானியம் மட்டும் வித்தியாசமா இருக்கும், பாக்கி எல்லாமே அப்படிதான். தெரியாது இல்லையா, இது வந்து விகிருதி. தெரியுதா? அரசியாலே பண்றதா இருந்தா அது விகிருதி, அது பிரகிருதி. எங்க நீங்க உபதேசம் பூர்ணமா கொண்டிருக்கோ அது பிரகிருதி. அதுல இருந்து பாக்கி எல்லா அங்கங்களும் எதெல்லாம் இன்கிரீடியன்ட் சேர்க்கிறது எல்லாமே அப்படியா, அதெல்லாமே அப்படிதான். ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா அதை மட்டும் சொல்லும் இல்லையா, ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குன்னா அதை மட்டும் எழுதுவாங்க, பூர்ணமா எழுத மாட்டாங்க. இதுதான் வேதத்துடைய சம்பிரதாயம். அப்படிதான் ஏதோ ஒரு கர்மாவை உபதேசிச்சு எல்லாமே எழுதுறதாக இருக்க முடிய போகிறது. அதனால அப்படியே பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவியா, பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவியா. எந்த இடத்துல பூர்ணமா உபதேசம் இருக்கோ அது பிரகிருதி, அது மாதிரி விகிருதியே பண்ணாம இருக்கு. இந்த மாதிரி கர்மாக்களே பிரகிருதி விகிருதி பாவமா பிரகிருதியும் விகிருதியும் பிரிச்சிருக்கு வேலைகளை. அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய விஷயம் என்ன, விகிருதிஷா சன்னியாசத்தை எப்படி வாங்கிக்கிறதுன்னு கேட்டால் அதுல பூர்ணமா எல்லாம் விவரமும் கம்ப்ளீட்டா இருக்காங்க பிரகாரத்துல. ஆனா வித்வத் சன்னியாசத்தை பற்றி சொல்லும்போது ஒன்றும் சொல்லல, அப்படி விட்டு போனோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. ஆனால் என்ன பண்ணணும், விகிருதிஷா சன்னியாசம் எப்படி இருக்கோ அப்படியே பண்ணணும். அது எப்படி தெரியல, விகிருதிஷா சன்னியாசம் இதனுடைய பிரகிருதி வச்சுக்கோங்க. வித்வத் சன்னியாசத்தினுடைய பிரகிருதி விகிருதிஷா சன்னியாசம். பிரகிருதி விகிருதினா இவ்வளவுதான் அபிப்பிராயம், அதுலேருந்து இது வருது அப்படி ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் பிரகிருதி விகிருதினா இவ்வளவுதான், வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அங்க எப்படிலாம் இருக்கோ அப்படியே இங்கேயும் பண்ணணும்னு அர்த்தம். ராமசப்தம் பாடம் சொல்ல அப்புறம் பாலசப்தம் எப்படி சொல்றது, அதே மாதிரி இல்ல, பாலேலாம் இருக்கணும், பாலேலாம் சொல்லக்கூடாது சொல்றது இல்லையா, அவ்வளவுதான். எங்க ஸ்பெஷலா இருக்கோ அதான் சொல்லணும். அங்க வந்து ராமேனா இருக்குப்பா,
இங்க பாலேன்னாலும் சொல்லக்கூடாது, பாலேன்னாலும் சொல்லலாம், பாக்கியெல்லாம் பாக்கியம் அப்படிதான். அப்ப ராமசப்தத்தினோட ராமசப்தம் பிரகிருதி, பாலசப்தம் விகிருதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். பிரகிருதியும் விகிருதி கர்த்தவியா. எல்லா சப்தங்களும் அந்த ரூப புஸ்தகத்தில் எழுத முடியுமா? முடியவே முடியாது. ஏதோ ஒரு மாடலை காமிக்கிறது இல்லையா? அப்படி எஜ்ஜபி அத்திரம் நோபதிஷ்டம், எஜ்ஜபி அத்திரான வித்வத் சன்னியாச பிரகரணத்துல சாதமோ உபவாசமோ ஜாகரணமோ ஜபமோ ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் ததாபி அத்திய வித்வத் சன்னியாசத்திய விவிதிஷா சன்னியாச விகிருதித்வா, இது விவிதிஷா சன்னியாசத்துக்கு விகிருதியா இருக்கிறதுனால இதனுடைய பிரகதி என்ன? விவிதிஷா சன்னியாசம் தான் பிரகதி. அப்படி பண்ணணும். பிரகிருதிவ விகிருதி கர்த்தவியாயேன தனியாக தர்மாக சர்வேத்தி அத்திர பிராப்னுவந்தி. அதனுடைய தர்மங்கள்னா அங்கங்கள், அதனுடைய அங்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கு அதெல்லாம் இங்கேயும் வருது. யதா உதாரணம் அக்னிஷ்டோமத்திய விகிருதிஷு அதிராத்திராதிஷு தனிய தர்ம பிராப்தி தத்வத். அக்னிஷ்டோம சோமயாகம் என்றது பிரகிருதி. சோமயாகத்துக்கு 7 சம்ஸ்தைகள் இருக்கு. ஸ்பெஷல் ஃபார்ம் 7 விதமா இருக்கு. அதுல ஒண்ணு பிரகிருதி. அக்னிஷ்டோம சோமயாகம் என்றது பிரகிருதி. அதுக்குதான் ஜோதிஷ்டோம்னு பேர். ஜோதிஷ்டோம் பொதுவான பேர். எல்லா சோமயாகத்துக்கும் ஜோதிஷ்டோம்னு சொல்லலாம். ஜோதிஷ்டோமத்தினுடைய ஒரு விசேஷம் அக்னிஷ்டோமம். இந்த அக்னிஷ்டோமம் என்ற சோமயாகம் பிரகிருதி. அதுதான் எல்லா அங்கங்களும் உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரயோகங்கள் இருக்கு. அதிராகம், புத்தியம், சோழி, வாஜபேயம், ஆப்தோரியாமம், அத்தியக்னிஷ்டோமம் அப்படின்னா இருக்கு. எல்லாம் வந்து அனுஷ்டானத்துல கிடையாது இருக்கு. இதுதான் அனுஷ்டானத்தில் இருக்கு. அதிராகம் அனுஷ்டானத்தில் இருக்கு. வாஜபேயம் இருக்கு. வாஜபேயம் பண்றதா இருக்கு. இப்போ இருக்கு. இவரே பண்ணியிருக்காங்க. சுந்தரராம தேசியத்தை பண்ணியிருக்காங்க வாஜபேயம். அது பரம்பரை அவரை பண்றதுனால இல்லை. அவருடைய பரம்பரையை யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அது பெருமையை வச்சுட்டு கருணையா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கௌரவிக்கிறதுக்காக குலத்தை கௌரவிக்கிறதுக்காக அதே கருணையமா இருக்கிறது. வாஜபேயம் பண்ணால் வாஜபேயம் சரியான பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது சரியான பேர். இன்னும் நம்மளே வச்சிருக்காங்க. சதுர்வேதி திவேதியெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து எல்லாமே அக்னிஷ்டோமத்தினுடைய விருதிகள். அப்படின்னா அக்னிஷ்டோமத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சில ஸ்பெஷல் அங்கங்கள் இருக்கு. அதான் அங்கே சொல்லியிருக்கோம். பாக்கி எல்லாமே அங்கேருந்து இருக்கிறாங்க. ஏன்னா அக்னிஷ்டோமத்தை விருதிஷு அதிராத்திராதிஷு தனிய தர்ம பிராப்தி தத்துவ தஸ்மா இதர சன்னியாசவ அத்திராதி பிரைஷமந்திரேன புத்திர மித்ராதி தியாகம் சங்கல்பயே சொல்லுவோம். விதிஷா சன்னியாசத்தில் எப்படியோ அந்த மாதிரி வித்வத் சன்னியாசத்திலும் சங்கல்பம் பண்ணணும். பிரைஷமந்திரேன புத்திர மித்ராதி தியாகம் புத்திராணி தியக்ஷிய மித்ராணி தியக்ஷிய சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பயே விருத்திய பசு கிரக கஷேத்திராதி லௌகிக பரிகிரக ஆதி விசேஷாக கண்டிருக்கிறது. இது எல்லாமே தெரிகிறது. விருத்தியம், மித்திரம், கிரகம், கஷேத்திரம் எல்லாம். தஸ்மா இதர சன்னியாசம் அत्रापि நாராயணம் சுவாத்தியாயம் செய்தி பிரகாரேன அது அர்த்தநிர்ணயோபயுக்தானி. இங்கே இந்த சுத்திக்கு அர்த்தம் சொல்றது. புத்திர மித்திர கலத்திர பந்துவாதி சுகா யஜ்ஞோபவீதே சுவாத்தியாயம் இருக்கு இல்லையா? சுவாத்தியாயம் பரித்தியாகம் இருக்கு. பரித்தியாக சங்கல்பம் பண்ணாமல் இருக்கு. பரித்தியாகம் என்ன? சுவாத்தியாயம் பிரகாரேன அது அர்த்த நிர்ணயோபயுக்தானி பதவாக்கிய பிரமாண சாஸ்திராணி வேதோபபிரம்மகாணி இதிஹாச புராணாதீனி சமர்த்தினோதி. புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வெளியில் வரக்கூடாது. எல்லாமே விட்டுட்டு போகணும். வேதார்த்த நிர்ணயோபயுக்தானி தர்க்க மீமாம்சா வியாகரண ஆதி வேதாந்தாதி சாஸ்திராணி ததவி சன்னியஸ்யான ரெஃபர் பண்ணக்கூடாது. அவ்வளோ இருக்குன்னா இருக்குன்னா சுவாத்தியாயம் தேதி பிரகாரேன அது அர்த்த நிர்ணயோபயுக்தானி பதவாக்கிய பிரமாண சாஸ்திராணி வேதோபபிரம்மகாணி இதிஹாச புராணாதீனி சமர்த்தினோதி. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நிர்ணய சங்கல்பம் பண்ணிட்டு ஔத்சுக்கிய நிவர்த்தி மாத்திர பிரயோஜனானாம் காவியநாடகாதீனாம் தியாக கைமுதிக நியாயத்திட்டா. வேதாந்த சாஸ்திரமே விட்டு வராமல் சொன்னால் அதுக்கப்புறம் காவியநாடகாதிகள் விட்டு வராமல் சொல்ல வேண்டியதில்லை. அது கைமுதிக நியாயத்தினால கிடைச்சிருக்கு. இதே விடணும் அப்பதான் இருக்கு. அது வந்து கௌதுகத்துக்கு காவிய நாடகாதிகள் எல்லாம் வந்து கௌதுகத்துக்கு தான் உபயோகப்படுது. இனிதான் என்ன கௌதுகம் இருக்கு. அதனால வேதாந்த சாஸ்திரமே விட்டு வரணும்னு சொன்னால்
அதுக்கப்புறம் காவிய நாடகாதிகள் விதமாக புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. கைமுதிக நியாய சித்தானி சித்தா சர்வகர்மாணி சர்வசப்தேன லௌகிக வைதிக நித்திய நைமித்திக நிஷித்த காமியானி சங்கிருஷ்யத்தை எல்லாம் சர்வவிதமான கர்மாக்கள் விட்டு நித்தியம் நைமித்திகம் காமியம் எல்லா கர்மாக்களையும் புத்திராதி தியாகேன ஐகிக போகா பரிகிறதா. புத்திராதி தியாகம் பண்ணோம்னு சொன்னா அதனால இகலோகத்தில் அதுக்கப்புறம் போகத்துக்காக ஒன்றும் சங்கர்ஷிக்க கூடாது. சர்வகர்ம தியாகேன ஆமுஷ்ணிக போகாசா சித்த நிக்ஷேபகாரிணி பரிகிறதா. லோகாந்தரத்தில் ஏதாவது போகம் கிடைக்குமோ என்ற ஒரு நோக்கம் கூட இருக்கக்கூடாது. சித்த விக்ஷேபம் இதுக்கு காரணமாகிறதுனால அயமிதி சாந்தப விபக்தி விபக்தி லிங்க வியத்தேன இதம் பிரம்மாண்ட நிதி யோஜனிகம். அயம் எங்க இருக்கு? சுவாத்தியாய சர்வகர்மான சன்னியத்துல அயம் இருக்கு. அயம் இருக்கு, ஆனா இதம் சொல்லலாம். ஏன்னா பிரம்மாண்டம் ஹித்வா இதம் பிரம்மாண்டம் ஹித்வான்னு சொல்லலாம். அயம் பிரம்மாண்டம் எப்படி அதை சௌதம் சாந்தகமா வச்சுக்கணும். அயம் இது சாந்தக விபக்தி லிங்க வியத்தேன இதம் பிரம்மாண்ட நிதி யோஜனியம். பிரம்மாண்ட தியாகம் பிரம்மாண்ட தியாகம்னா என்ன? பிரம்மாண்ட தியாகம் நாம தத் பிராப்தி ஹேதோ விராடாதி உபாசனத்தை தியாகம். சர்வாத்ம பாவத்தை அடையிறதுக்காக ஒரு உபாசனம் இருக்கு. அந்த உபாசனத்தையும் விட்டு விராட் உபாசனம் விராட் ஸ்வரூபத்தை உபாசனம் பண்றதுக்கு உபனிஷத்து நிதி இருக்கு. அந்த உபாசனத்தினால என்ன வருது? சர்வாத்ம பாவத்தை அடையிறது. இரண்டு கர்ப்பலோகத்துல சர்வாதிபதியா இருக்க முடியாது. இந்தமான பலங்கள் அந்த பலங்களையும் விட்டுந்தார், அந்த கர்மாக்களையும் விட்டுந்தார். இல்ல ஞானத்துக்கு அப்புறம் சொல்றது இல்ல அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இச்சை இருக்கா இல்லையா என்ற வேற விஷயம் இல்லைன்றது வாஸ்தவம். ஆனால் இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு என்ன சன்னியாசத்தை வாங்கிக்கணும். பிரம்மாண்ட தியாகம் நாம பிராப்தி ஹேதோ ஹேதோ விராடு பாசனத்தை தியாகம். பிரம்மாண்டம் சேதி ககாரேன சூத்திராத்ம பிராப்தி ஹேதோ இரண்யகர்ப்போபாசனத்தை தத்துவஞான ஹேதுனாம் சிரவணாதீனாம் சமுச்சயம். தத்துவஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சிரவணாதிகள் இரண்யகர்ப்போபாசனம் ஒன்றும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னா ஒரு இது இல்லை, வாணி கிடையாது. பண்ணப்போவதில்லை என்ற சங்கல்பத்தோட வெளியில் வரணும். ஒரு அனுஷ்டான பிரகாரத்தை கொடுக்கிறது. புத்திராதி இரண்யகர்ப்போபாசனாந்தம் ஐகிகம் ஆமுஷ்டிகம் சுகசாதனம் சர்வம் பரிசமந்தோச்சாரணேன பரித்திய கௌபீனாதிகம் பரிகண்யா. அந்த கௌபீனம் மட்டும் எடுக்கல ஆச்சாதனச்சா இது ககாரேன பாதுகாதீங்க சமுச்சினோதி. நம்ம பாதுகை எடுக்கலாம், பாதுகை எடுக்கலாம், ஆச்சாதனம் இருக்கலாம், கௌபீனம் எடுக்கலாம். அதாவது ஸ்மிருதி கௌபீனம் யுகலம் வாகா ரெண்டு கௌபீனம் ஒண்ணு இல்லை. இதை சேஞ்ச் பண்றதுக்கு ரெண்டு கௌபீனம் கௌபீன யுகம் கௌபீன யுகலம் வாசக வசம் கம்ஹாம் சீத நிவாரணி. கம்ஹானால் கம்பளம் மாதிரி ஏதாவது சீத நிவாரணம். சீத நிவாரணி பாதுகே ஜாதி கிருந்தியா ஒழியா நாண்யத்தை சங்கிரகம். இதை விட்டு வேற ஒன்றும் எழுதக்கூடாது. இதனால என்ன உபயோகம் கேட்கலாம். இதெல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கு.